2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடக்குது. உலகத்தில் சில பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்திய பாரம்பரியத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகண நாளில் சூத காலம் உண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் ஆடி அமாவாசை, இந்த அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு தான். அதில் குறிப்பாக ஆடி அமாவாசை இது முன்னோருடைய வழிபாட்டுக்கு உகந்தது. பித்ரு தர்ப்பணம் கொடுப்போம். சிவ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த முக்கியமான நாள். ஆன்மீக மற்றும் ஜோதிட மரபுகள் கிரகணம் மற்றும் அமாவாசை ஒரே காலத்தில் இந்த ஒரே காலகட்டத்தில் வரும்போது அதற்கு கூடுதலான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறதா விளக்குறாங்க. இதனால் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்படுது, அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கருத்துக்கள்லாம் என்ன, இது எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுகிறதா, நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் பற்றியோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் நலன் பற்றியோ தொழில் பற்றியோ எதுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க. தமிழர் மரபில் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய நாள். சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், பூமி இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைகிற ஒரு வானியல் நிகழ்வு. ஆன்மீக மரபுகளில் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் மன சுத்தி, பிரார்த்தனை, தியானம், தானம் ஆகியவற்றை வலியுறுத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வழிபாட்டிற்கு, முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டமாக நாம் இதில் சொல்கிறோம். இந்த நேரத்தில் சூரிய கிரகணமும் சேர்ந்து வரதால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இந்த இரண்டும் சேர்ந்து வரதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சிம்ம ராசிக்காரர்களை சொல்கிறாங்க. சூரியன் இந்த ராசியில் அதிபதியாக இருக்கிறதால தலைமை பொறுப்பு, தொழில் முன்னேற்றம், அரசு வேலைக்கான வாய்ப்பு, மதிப்பு உயர்வு போன்ற வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பழைய கடன் சுமை குறைய வாய்ப்பு, தொழிலில் புதிய மாற்றம், குடும்பத்தில் அமைதி, திருமண பேச்சு முன்னேற்றம், புதிய வருமான வாய்ப்பு இவையெல்லாம் உருவாகலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆன்மீகமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி மற்றும் சிவ வழிபாடு ரொம்பவே நல்லது அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை உயர்வு, சொத்து, யோகம், புதிய முதலீடு, சிந்தனை, குடும்ப ஆதரவு இவையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் இதற்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி, உடல்நல முன்னேற்றம், வெளிநாடு வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமை இவையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம். இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்யலாம், குலதெய்வ தரிசனம் செய்யலாம், அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு, அதே போல் ஓம் நமச்சிவாய அல்லது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் இவெல்லாம் செய்யலாம். சூரிய நமஸ்காரம் செய்கிறது இவை எல்லாமே நல்லது. இந்த 2026 ஆடி அமாவாசையும் இரண்டாவது சூரிய கிரகணமும் ஒன்றாக வரக்கூடிய இந்த காலம் பலருக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவமானதாக இருக்குது. இந்த இந்தியாவில் ஆகஸ்ட் 12 2026 சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கிரகணமாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னு அதாவது இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் இந்தியாவினுடைய கணக்கின்படி பார்க்கும்போது இரவு நேரத்தில் வரதால் இது நமக்கு தெரியாது அப்படின்னே சொல்லப்படுது.
இந்த கிரகணம் முழு சூரிய கிரகணமாக இருக்குது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ஸ்பெயின், வடகிழக்கு, அதே போல் போர்ச்சுகலின் சில பகுதிகள், வட அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளில் தெரியும் அப்படின்னும், இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னும் சொல்லப்படுது. முக்கியமாக இந்திய பஞ்சாங்க மரபின்படி பார்க்கும்போது தெரியாத இந்த சூரிய கிரகணத்துக்கு பொதுவாக சூத காலம் கடைபிடிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த நாளில் நம்ம வெளியில் போகாமல் இருக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. வெளியில் போகாமல் இருக்கணும், இந்த நேரத்தில் சூரிய ஒளி நம்ம மேலே படக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்படுவது உண்டு. அதனால் நமக்கு இந்த கிரகணம் தெரியுமோ தெரியாதோ இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. பெரிதாக எந்த விதமான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் ஒரு கரெக்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆகஸ்ட் 12 இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கிரகணத்துக்கு இவ்வளவோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே இந்த சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு உடனே சந்திர கிரகணம் வருது. இந்த கிரகணங்கள் ரெண்டுமே ஒரே மாதத்தில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வருது. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் சாவன் மாதத்தினுடைய அமாவாசை நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ இருக்கு. இது ஹரியாளி அமாவாசை அப்படின்னும் அழைக்கப்படுது. சமய நூல்கள் இந்த விழாவை ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இந்திய நேரத்தின்படி இந்த சூரிய கிரகணம் இரவு 9:04 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:28 மணிக்கு முடிவடையும். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் வர இருக்குங்க. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவன் மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் நிகழும். இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுது. இந்திய நேரத்தின்படி இந்த சந்திர கிரகணம் காலை 3:04 மணிக்கு தொடங்கி காலை 11:22 மணிக்கு நீடிக்கும். இதனுடைய பொருள் கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு 3 மணி நேரம் 17 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி 2026 ஆகஸ்ட் மாதம் நிகழவிருக்கக்கூடிய 2 கிரகணங்களுமே இந்தியாவினுடைய எங்கும் தெரியாது. எனவே அவற்றுக்கு இங்கு எந்த மத அல்லது ஜோதிட முக்கியத்துவமும் இருக்கிறதாக சொல்லப்படலை. அறிஞர்களினுடைய கூற்றுப்படி இந்த கிரகணங்கள் தெரியும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதகம், அதாவது புனித நூல் போன்ற மத விதிகள் பின்பற்றப்படுகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணத்தினுடைய சூதகாலம் கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்துக்கு முன்பே தொடங்கி கிரகணத்தோடு முடிவடையும். அதுபோல் இந்த சூரிய கிரகணத்தினுடைய சூதகாலம் 12 மணி நேரத்துக்கு முன்பு தொடங்கும். இந்தியாவினுடைய இந்த கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது என்பதால் இங்கு சூதகாலம் பொருந்தாது என்பதை நினைவில் நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொண்டு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணுங்க. இந்த கிரகணங்களை நம்ம சந்திக்கும் போது பல வகையான மாற்றங்களை நம்ம சந்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் இது போல் பல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதால அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வர்றதுக்கான ஒரு இதுவாக அமையாது. நன்றி வியூவர்ஸ்.